என்னை பற்றி எதாவது கேட்டாங்களா? சார் மேலே தான். சரி நான் அப்புறம் பண்ணுறேன். மச்சான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. டேய் சும்மா புலம்பிகிட்டே இருக்காதடா. எப்படா புலமாமல் இருக்க முடியும்? அந்த சுச்சுவேஷனில் எதுவும் தெரியாமல் சொல்லிட்டேன்டா. சார் மொட்டை மாடியில் போலீஸ் இந்நேரம் நம்ம இருக்க இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. போலீஸ்லலாம் மாட்டினா டிவி நியூஸ் பேப்பர் டேய், அப்படிலாம் எதுவும் ஆகாது. ஆகிடும்டா. சார் சார் நாங்கள் எதுவுமே பண்ணல சார். சார் சொன்னா கேளுங்க சார். ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் 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 நீங்களாச்சும் நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க சார். நாங்கள் எதுவுமே பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார் சார் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில். கொச்சின்ல இருக்க நீ ஏன் போய் சொன்ன? சார் ராமசாமி இது சரிப்படாது. இல்லை சார் இல்லை சார் சார் சொல்லிடுறேன் சார் 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 சொல்லிடுறேன் சார் சார் சொல்லிடுறேன் சார். ஒரு பயத்தில் தான் சார் அப்படி பண்ணிட்டேன். அவளை யாரோ கொலை பண்ணிட்டான்னு காலை தான் சார் கேள்விப்பட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து என்னை பார்க்க வந்திருந்தா. ஸோ இதையும் கனெக்ட் பண்ணி போலீஸ் எப்படி என்னை தேடி வருவாங்கன்னு தோணுச்சு. அதான் நான் கொலை நடந்த நேரத்தில் கொச்சினில் இருந்தேன்னு சொன்னால் என்னை விட்டுருவாங்கன்னு தான் சார் அப்படி பண்ணேன். மற்றபடி இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். சரி நீ பயத்தில் தான் அப்படி பண்ணேங்கிறத நான் நம்புறேனே வச்சுக்கோமே. ஆனால் கொலைக்கு நீ காரணம் இல்லைங்கிறத நான் எப்படி நம்புறது? சார் அவள் நான் லவ் பண்ண பொண்ணு சார். நான் எப்படி சார் அவளை கொலை பண்ணியிருப்பேன்? இப்போல்லாம் லவ் பண்ண பொண்ணை கொலை பண்ணுறதுனால ட்ரெண்டாக வச்சுட்டு சுற்றுறீங்க. நான் அப்படி இல்லை சார். டிசம்பர் 18, 2013 ஒரு மறக்க முடியாத நாள். அப்போ தான் அவளை ஃபஸ்ட்டு பார்த்தேன். டேய் இதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்தா என்னடா நினைப்பான்? வந்துருவா. சச்சி போனாயே உன் கூட சேர்ந்ததுக்கு சோன் பாப்படி விற்றுருக்கலாம். செம. போடா டேய் போடா. பொண்ணுங்களை பார்த்ததும் பசங்களை கட்டி விடுற பழக்கத்தை எப்படா மாற்ற போறீங்க? சேடிஸ்ட். ஹலோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பரவாயில்ல நீ போ. என்ன? அட பயப்படாதீங்க. லவ் லெட்டர்லாம் இல்லை. மார்னிங் நான் உங்களை இடிச்சப்போ அந்த பேப்பரை மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஓ அதான் சரி கொடுத்துட்டு அப்படியே சாரி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இல்லை பரவாயில்ல, தெரியாமல் தான் நடந்துச்சு. தேங்க்ஸ். அப்புறம் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் ஸ்டோரி படித்தேன். ஒரு சின்ன போர்ஷன் தான் படிக்க முடிஞ்சுச்சு. ஆனால் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சுங்க. ஒரு சின்ன பொண்ணு தன்னை விட பெரிய ஒரு பையனை அவனுக்கே தெரியாமல் காதலிக்கிறது, சொல்லாத காதலோட அழகு, வலி, பயம், இதெல்லாம் நான் படித்த 2 பக்கத்தில் நம்பவே முடியல. அந்த சின்ன பொண்ணோட இன்னசென்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. படித்த ஒரே பார்ட்டை வச்சு அவள் இன்னசென்ட்டு முடிவு பண்ணிடாதீங்க. கூடிய சீக்கிரம் ஃபுல் ஸ்டோரி பப்ளிஷ் ஆகும். படிச்சுட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. அந்த 2 பக்கத்தோட தாக்கமே என்னை விட்டு போகல. உங்கள் ரைட்டிங்கில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குங்க. நிறையா புக்ஸ் படிப்பீங்களோ? சிரிக்காதீங்க, சீரியஸாக தான் கேட்குறேன். அப்படி தான் இருந்தால் சொல்லுங்கள். சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். சொல்லுங்கள். எனக்கு அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் கம்பெனி கொடுக்க முடியுமா? இல்லை எனக்கு நான் என்ன பயம், அதுக்கு தான் அவளை கூட கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் அவளையும் போக சொல்லிட்டீங்க. ஏங்க இதெல்லாம் என் கடமைங்க. வாங்க. நிறைய புக் படிப்பேனான்னு கேட்டிங்கல்ல. நான் இது வரைக்கும் ஒரு புக் கூட படித்ததில்லை, என் அகாடமிக் புக்ஸ் தவிர. அட சும்மா சொல்லாதீங்க. நான் பெருசாக எக்ஸ்பர்ட்லாம் இல்லைனாலும் நல்ல ரைட்டிங் எதுன்னு பேசிக்காக தெரியும். நான் சீரியஸாக சொல்கிறேன். அப்புறம் எப்படி இவ்வளோ நேச்சுரலா? கற்பனைங்கிறது ஒரு கதைக்கு சுவாரஸ்யத்தை தரும், ஆனால் உண்மை யதார்த்தத்தை தரும். அந்த உண்மையோட யதார்த்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம மனசு நிறைய கற்பனையை உருவாக்கும், ஆனால் கண்ணு இல்லை, நிஜத்தை காட்டிடும். கண்ணு காட்டுற நிஜத்தை தான் நான் நம்புவேன். சும்மா ஒரு ரூம்லேயே யோசிச்சு எழுதுனா அது வெறும் வார்த்தையாக தான் இருக்கும். ஒரு தேடல் வேணும். அந்த தேடல் இருந்தால் தான் நம்ம கதைக்கு உண்மையோடு சேர்த்து உயிரையும் கொடுக்க முடியும். எனிவே என்னை இது வரைக்கும் ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். சரி பரவாயில்லைங்க.
ஏங்க ம். அப்புறம் இனிமேல் எங்கே நாய் பயம் வந்தாலும் என்ன கூப்பிடுங்க. ஹாய். 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 ஹலோ. ஹாய்ங்க, நான் தான் பிரசாந்த் பேசுகிறேன். என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்க பிரசாந்த். இல்லைங்க, சும்மா தான் கால் பண்ணேன். ஃப்ரீயாக இருக்கீங்களா? வெளில எங்கேயாவது மீட் பண்ணலாமா? இல்லை, எனக்கு புக் பப்ளிஷ் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. ஓ சரிங்க, பப்ளிஷ் பண்ணதும் சொல்லுங்கள். யா ஷோர். சரி, நான் கிளம்பணும். பை. டேக் கேர். ஏங்க ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எப்படி சொல்கிறதுனே தெரில, ஆனால் சொல்லலைன்னா தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. அதான் இன்றைக்கி எப்படியா சொல்லிடலான்னு வந்துட்டேன். நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஏதாவது சொல்லிட்டு போங்க. எஸ், நோ. நோ. கொஞ்சம் யோசிச்சு. ஐ அம் ஆல்ரெடி இன் எ ரிலேஷன்ஷிப். ஆனால் நீங்கள் இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே. நான் எதுக்கு சொல்லணும்? சொல்கிறதுக்கான அவசியமே இல்லையே பிரசாந்த். ஓ பாய். அதுதான் நீ அவளை கடைசியாக பார்த்ததா? கொரியர் மேடம். நேம் இது நான் தான். தேங்க்ஸ். என்ன நேமெல்லாம் புதுசா? தோணுச்சு. இயல்னா இயற்கைன்னு அர்த்தம். யோசிச்சு பார்த்தப்ப என்ன மாதிரியே இருந்துச்சு, அதான். ரொம்ப வேகமாக போயிடுச்சுல. எப்படி இருக்காரு உங்க? ஆக்சுவலாக அப்போ நான் உங்ககிட்ட பொய் சொல்லியிருந்தேன் பிரசாந்த். நான் ஒன்றும் ரிலேஷன்ஷிப்லலாம் இல்லை. ஃப்ராங்காக சொன்னோன்னா, நீ அப்போ அவ்வளோ ஸ்டாக் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உன்னை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐ டென்ட் வாண்ட் பி ஹார்ஷ் வித் யூ. உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. தேங்க்ஸ். காஃபி நல்லா இருந்துச்சு. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். டெலிவரி நிறையா இருக்குது. ஏதாச்சும்னா கால் பண்ணுங்கள். என் நம்பர் மாற்றலை, அதே தான். அம்மா எனக்கு போதுமா? இந்த ஒரு தோசை அம்மா சாப்பிட நிறையா சாப்பிட்டேம்மா, எனக்கு போதுமா?
என் நம்பர்லாம் இன்னும் இருக்கா? டெலீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். என் நம்பர்லாம் இன்னும் இருக்கா? டெலீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். ஏன் டெலீட் பண்ணல? ஒரு பக்கத்தை பார்த்து மட்டும் நான் இன்னசென்ட்னு நினைக்காதீங்க. ஹலோ. இன்னும் ஞாபகம் இருக்கா? பரவாயில்லையே. மறக்கக்கூடிய விஷயமா? அந்த நாள், அந்த 2 பக்க கதை, அந்த டீனேஜ் பொண்ணு. இன்னொன்று சொல்லவா? ம். ஏ கிஃப்ட் டு மை சீக்ரெட் லவர். உங்கள் புக்கு பப்ளிஷ் ஆனதும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி படித்தேன். முழு கதையும் தெரிஞ்சே ஆகணுன்ற ஆர்வத்தில். ம். என்ன ஒரு ரைட்டிங்கு, சான்ஸே இல்லை. ம். எல்லாரோட லைஃப்லேயும் அப்படி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. அறியாத வயசு, அப்படி கூட சொல்ல முடியாது, அரைக்குறையாக அறிஞ்ச வயசில் வர்ற அந்த, என்ன சொல்கிறது, கலப்படமே இல்லாத அந்த காதலும் அழகு தானே. ஆனால் அந்த லவ் அவளை அப்படி ஒரு விஷயம் பண்ண வைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அட்லீஸ்ட் அவன் முன்னாடியாவது போய் நின்றுக்கலாமே. அப்படி ஒருத்தி இருந்தான்றதே அவன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. எனக்கு படித்தப்ப ஒரு 2 டவுட் இருந்துச்சுங்க. கேட்கலாமா? ஆ கேளுங்க. அவ்வளோ காஸ்ட்லியான மொபைலை கிஃப்டாக வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு ஏது காசு? அப்போ நீங்கள் கதையை சரியாக படிக்கலைன்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விக்கான பதில் நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கும். என்ன ஒன்று, அதுதான் பதில்னு நமக்கு அப்போ தெரியாது. இன்னொரு முறை படிச்சு பாருங்க, கண்டிப்பாக புரியும். கண்டிப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னது? ஆத்தர் சைன் பண்ண காப்பி கிடைக்குமா? அதுக்கு என்ன, தந்துட்டா போச்சு. Trying to call is currently not reachable. Please try again later. The number you are trying to call is currently not. The number you are trying to call is. ஹே, எங்கே இருக்க நீ? 2 நாளாக உன்னை பார்க்கவும் முடியல, ஃபோன் பண்ண ரீச்சும் ஆகலை. நான் தான் சொன்னேனே என்னோட செகண்ட் நாவலுக்காக ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன்னு. சரி, ஓகே, நான் ஒரு ரூம் வெளில தான் இருக்கேன். சீக்கிரம் வா. எனக்கு இங்கே லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ பேசாமல் கிளம்பு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இல்லை பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். நீ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வா. ஹே, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஹலோ. ஹே, ஹலோ. ஹலோ. ஐ ரைட் வாட் ஐ சி. நீங்கள் மனசு உருவாக்குற கற்பனையை நம்புவீங்களா, இல்லை கண்ணு காட்டுற நிஜத்தை நம்புவீங்களா?
சும்மா ஒரு ரூம்லேயே யோசிச்சு எழுதுனா அது வெறும் வார்த்தையாக தான் இருக்கும். ஒரு தேடல் வேணும். அந்த தேடல் இருந்தால் தான் நம்ம கதைக்கு உண்மையோட சேர்த்து உயிரையும் கொடுக்க முடியும்.